எருசலேமிலிருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நான் இப்பொழுது அக்டோபர் 2ஆம் தேதி எருசலேமில் இருக்கிறேன். நீங்க யாரும் பயப்படாதீங்க, கர்த்தர் எங்களை பத்திரமா வைத்திருக்கிறார். This is brother Elijah. Say it, brother. Hey, so first of all, welcome and thank you for sharing with you guys. So over our left, it's actually Jerusalem, and if you look closer, you can see that life is going. They're building buildings, and everything is fine. Over my right, it's already Judean territories, and over behind the mountains that you can see the Dead Sea. So we're standing in kind of a super cool location that you can see everything from here. Okay. Thank you, brother. Sure. Thank you, brother. You're Thank welcome. You. Thank you. Blessings. Thank you. So பிரியமானவர்களே பாருங்க, இங்க பெத்லெஹேம், எரிகோ இங்க ஜெரிகோ இருக்குது, இங்க ஜெருசலேம் இருக்கிறது. இங்கதான் கர்த்தருடைய நாமத்தினால நான் நின்று உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த அக்டோபர் 1ஆம் தேதி அதிகமான பாம்ப் ஸ்குவாட் எல்லாம் நடந்துச்சு. ஆனா நாங்க இருக்கிற இந்த பில்டிங்க்கு மேல எல்லாமே போனதை இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. எருசலேம்ல இருக்க அநேகர்கள் பார்த்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு அங்க இருந்து புறப்படும் போது ஒரு வசனத்தை கொடுத்தார். என்ன வசனம் தெரியுமா? ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் என்னவென்று சொன்னால், இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவார், மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். என்னதான் அக்கினி ஸ்தம்பமே வந்தாலும், சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்து தூக்கி அக்கினியில போட்டவங்க தான் எரிந்து போனாங்க. சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்து எரிந்து போகல. அதுக்கடுத்து பாருங்களேன், பகல் வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகும் மறைவிடமாகும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல எல்லாரோட மொபைல்களும் அலாரம் அடிக்க தொடங்குறது. இந்த ஹோட்டல், நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டல், இந்த பிரேயர் டவர் எல்லாம் அலாரம் அடித்தது. உடனே அங்க இருக்கிறவர்கள் எங்களை ஒரு ஷெல்டர், அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அறைக்குள்ள போய் பத்திரமா இருக்க சொல்லிவிட்டார்கள். அங்கே நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆடி பாடி பவுலும் ஷீலாவையும் போல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து ஜெபித்து ஆராதித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தர் எங்களை அவர் சொன்ன மாதிரி அவர்தான் எங்களுக்கு கூடார மறைவு, அவர்தான் எங்களுக்கு கூடாரமாயிருந்தார். அவருடைய சட்டை நிழலுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொண்டார். அருமையானவர்களே, எருசலேமுக்காக ஜெபிக்கும்படியாக தான் இந்த வீடியோவை நான் இப்பொழுது உங்களுக்கு போடுகிறேன். எருசலேமுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடையும் கடமையா இருக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேமை பார்த்து அழுதார். ஏனென்றால் அவர் அன்றைக்கு அழுதது இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரப்போகுதுனாலதான். இன்னைக்கு நீங்களும் எருசலேமுக்காக ஜெபிக்கலனா ஐயோ, அதனால இங்க போராட்டங்களும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாங்க பாதுகாப்பு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் நிழலுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரு. நீங்களும் எருசலேமுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. எருசலேமுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் ஒரு விசை கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.